உங்கள் லைஃப்பில் பணக்காரனாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இல்லை எனக்கு ஃப்ரீடமாக வாழணும், இருக்கிறது ஒரு லைஃபு, அதை நான் என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் நம்ம எப்படி ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிறது, இல்லை ஒரு கேப்சா என்ட்ரு பண்ணால் எப்படி ஒரு டெய்லியும் 500 1000 ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நம்ம சேனலில் அண்ட் நம்ம வீடியோஸில் சொல்கிற எல்லா விஷயமும் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியாக மட்டும்தான் இருக்கும், இல்லை கஷ்டப்பட்டு ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கான வழியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஏதோ ஒரு முறையில் ஒரு சின்ன ஆசை இருக்கலாம். நான் நிறைய ஏர்ன் பண்ணணும், நான் ஒரு சூப்பர் ரிச் ஆகணும், இல்லை நான் இப்போ இருக்க ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், இது மாதிரி நிறைய வீடியோஸை உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன். மற்ற சேனலில் இல்லாமல் இந்த மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸை உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் இப்போ இருக்க இடத்துல இருந்து, இப்போ லைஃப்பில் இருக்க ஸ்டேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னு இருந்துச்சுன்னா கீழே எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் கூட போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மேஜரான 4 மிஸ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 மிஸ்டேக்கும் நீங்கள் இருக்க ஸ்டேஜில் இருந்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் தடுக்குது. ஸோ இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே மாற்றிக்கணும். இந்த 4 காமன் மிஸ்டேக்கில் மொதல் மிஸ்டேக் என்னென்னா, இதை பற்றி நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் அந்த வீடியோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அது மொதல் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம தப்புக்கு நம்ம ரீசன் சொல்கிறது. இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம், ஹியூமன்னாலே கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். அப்படி மிஸ்டேக் பண்ணுறப்ப அதை ஒத்துக்காமல் அதுக்கு ரீசன் நிறைய சொல்கிறது, இதுதான் மொதல் மிஸ்டேக். உங்கள் எல்லாருக்கும் டேல் கார்னகி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது யாருன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக் எழுதினவர். இது மாதிரி இன்னும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்காக அவர் எழுதியிருக்காரு. அவர் இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக்கில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னன்னா, நம்ம மேலே லேசாகவும் மற்றவங்க மேலே கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம மேலே ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறோம், மற்றவங்க மேலே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறோம்னு அர்த்தம். அதாவது மற்றவங்க ஒரு தப்பு பண்ணுறப்ப அதை நம்ம தப்பு, இதை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக சொல்கிறோம். இதுவே அந்த தப்பை நம்ம பண்ணுறப்ப, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தப்பு நம்ம பண்ணுறப்ப அதுக்கு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அது நம்ம தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ண நினைக்கிறோம். இப்படி பண்ணுற பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி, பணம் சம்பாதிக்கிறத பற்றி நிறைய பேசுவாங்க, நிறைய டீட்டெயிலாக பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மணி ரிலேட்டடான நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய பாட்காஸ்ட் நீங்கள் எப்படினாலும் கேட்கலாம், நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, அதை பற்றி நிறைய பேசுவாங்க. ஆனால் ஆக்ஷன் வர்றப்ப பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், பணம் வந்துடுச்சுன்னா அதை நம்ம கெட்டவங்கள மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனுக்கு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ இந்த ரீசன் எவ்வளோ தூரம் போகும்னா, பணம்னாலே கெட்டது, பணக்காரவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. இது இன்னும் ஒரு படி மேலே போய் பணம் இருக்கவங்க பணம்னு எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. ஆனால் உண்மையிலே பணம் இருக்கவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடல, பணம் இல்லாதவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற தப்புக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை மாற்றிட்டு உங்களோட மிஸ்டேக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னதான் நம்ம தப்பை ஏற்றுக்கிட்டாலும் கூட நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ நம்ம 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நம்ம தப்பை ஒத்துக்கணும். 2வது, நம்ம தப்பை நம்ம ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளவே மன்னிக்க கற்றுக்கணும். ஏன்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே தப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஹியூமன் தான். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அந்த தப்பை மாற்றிட்டு பண்ண தப்புக்கு நம்மளே மன்னிக்கிறப்ப நம்ம லோவாக ஃபீல் ஆகாமல் லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். நானே எல்லாத்தையும் மாறி வந்திருக்கேன். செகண்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னா, ரேட் ரேஸ். இந்த ரேட் ரேஸ்க்கு ஆப்போசிட்டாக இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்கேன். பட் நானே இப்போ ரேட் ரேஸ்ன்னு சொல்கிறேன்னா அது காரணம், நான் எப்போ ரேட் ரேஸ்க்கு ஆப்போசிட்டாக, இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, எப்போ இந்த மேட்ரிக்ஸையும் ரேட் ரேஸையும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமையும் மெர்ஜ் பண்ணுறாங்களோ அப்போ தானே அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவோம். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளை எப்பயுமே எம்ப்ளாயாக வச்சுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் அதுவும் உண்மை தான். பட் அதை நம்ம அது வழியிலே கிராக் பண்ண முடியும். எஜுகேஷன் சிஸ்டமை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப்னாலோ இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னாலோ 9 to 5 ஜாப்னாலோ இது மேட்ரிக்ஸு, நீங்கள் ஒரு ரேட் ரேஸ் வைக்கீங்க அப்படின்னு சொல்லி அது மூலிமா பணம் சம்பாதிக்கிறவங்க தான் நிறைய பேராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேட்ரிக்ஸை ரேட் ரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரேட் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு எரி எதுக்கு ஓடுது, ஏன் ஓடுதுன்னே தெரியாமல் ஒரு இன்ஃபினைட் பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ரேட் ரேஸ்ன்னு சொல்கிறோம். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காலேஜ் எதுக்கு சேர்றோம்? நிறைய பேர் இங்கே காலேஜ் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் சேர்றாங்க. பட் இங்கே எத்தனை பேர் காலேஜ் படிக்கணும், நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம்? கண்டிப்பாக இப்போதைக்கு நிறைய பேர் கிடையாது. 90% அப்படி கிடையாது. இதுதான் ரேட் ரேஸ்.
நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதனால பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், இது பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா, எதுவுமே தெரியாமல் வெறும் காசுக்காக ஒரு வேலையை பார்க்குறது தான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டாமல் நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க. சேம் டைம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக சூப்பர் ரிச் ஆக முடியாது. இதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு சூப்பர் ரிச் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிறது எய்மாகவும் இருக்கிறது. மூணாவது மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பணக்காரன் ஆகவே முடியாது. எப்போ நம்மளோட இன்செக்யூரிட்டியை உடச்சி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோமோ, அப்போ தான் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்போம். அன்றைக்கி 3 ராக்கெட் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் ரிஸ்க் எடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி எலான் மஸ்க்னு ஒருத்தர் இருந்துக்க மாட்டார். ஓகே, இப்போ நீங்கள் மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறதா எடுத்துப்போம். மந்த்லி 1 lakh சம்பாதிச்சிட்டா ஸோ வேறு எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்கேன், நான் இப்போ செக்யூராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, 40 lakhs வருது. அப்போ நீங்கள் மறுபடியும் இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தருக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தருக்கும் ஒரே அளவுக்கு தான் ரிஸ்க் இருக்குது. ஸோ இங்கே யாருமே செக்யூராக இல்லை. அதனால உங்கள் இன்செக்யூரை உடச்சி அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அடுத்து ஒரு ஆக்ஷன் எடுங்க. 4வது காமனாக ரொம்ப முக்கியமாக நிறைய இந்தியர்கள், ஐ திங்க் ஒரு 98% பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சேர்த்து வைக்கிற தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தப்பு தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பொருளை 107 ரூபாய் இருந்தால் தான் வாங்க முடியும். இதைத்தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது 7%. அதனால தான் 107 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த 100 ரூபாயை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த 100 ரூபாயை சேவ் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் சேவிங், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக பேங்க் எஃப்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. இதுவே மாதத்துக்கு 4-5% ரிட்டர்ன் கொடுக்குது. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் சேவ் பண்ணலாம். அதுவுமே ஒரு 6-7% கொடுக்கும், இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது, இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க விஷயத்துல நிறைய விஷயம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம தான் இதையும் கண்டுக்கிறது இல்லை. சுற்றி இருக்க லேண்ட் வாங்கலாம், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை சுற்றி யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றி இருக்க விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று பண்ணுறதே கிடையாது. நம்ம எல்லாருமே அதை சேர்த்து வச்சு அதோட மதிப்பை குறைச்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைங்க. இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குது, இல்லை இது இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சேஞ்சஸை பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.